பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். The book of Genesis chapter 1 verse 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் முதல் புஸ்தகமாகிய இந்த பைபிளில், இந்த ஆதியாகம புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் அவளுடைய சிருஷ்டிப்பை குறித்து இந்த முழு அதிகாரமும் நமக்கெல்லாம் தெரியும். நம்ம வாசித்து இருக்கிறோம். 6 நாட்களுக்குள்ள ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதில் 6வது நாள் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா 6வது நாளில் தான் கர்த்தர் யாரை சிருஷ்டித்தார்? மனிதனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ மனிதனை உண்டாக்கினது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. 3 காரியங்களை இந்த வசனத்தில், 3 பேசிக்கான காரியம், அடிப்படையான 3 காரியத்தை கர்த்தர் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் காரியம், தேவன் என்ன செய்தாராம்? மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு காரியம், தேவன் தான் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் எங்கேருந்தோ உருவாகலை. ஒரு குரங்குலேருந்து அப்படி இப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எத்தனையோ வருஷங்களாக அப்படியே மாறி 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 மனுஷன் வந்துட்டான் அப்படின்னு இன்றைக்கி விஞ்ஞானமோ அநேகரும் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஆண்டவர் அழகாக சொல்கிறார், தேவன் என்னை சிருஷ்டித்தார். அப்போ நான் தானாக உண்டாகலை, என்னை ஒருவர் சிருஷ்டித்தார், அவர் தேவன். அப்போ நம்ம எப்படி சிருஷ்டித்தாராம்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ நம்ம எல்லாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சரி, நான் சரி, எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும், அது ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம், ஆசியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், எந்த கண்டத்தில் உள்ள எந்த ஜனங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயல். ஒரு குழந்தை பிறக்கும்போது உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஓ, அப்பாவுடைய சாயல், அம்மாவுடைய சாயல் அப்படியே இருக்குது இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாட்டியை மாதிரி இல்லை, தாத்தாவை மாதிரி. அப்போது அதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய ஃபேஸை நம்ம பிக்சர் எடுத்து பார்த்தோன்னா அதை சாயல் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய சாயல். அப்போது நம்மளை ஒரு பிக்சர் எடுத்து பார்த்தா அது தேவனுடைய சாயல். அப்போ நான் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி கர்த்தர் இருக்கிறாரோ அப்படி என்ன சிருஷ்டித்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ சிருஷ்டிப்புகள் இருந்தாலும் மனிதனுடைய சிருஷ்டிப்பு என்பது வியக்கத்தக்கதான ஒரு சிருஷ்டிப்பாய் காணப்படுகிறது. அது கிரவுன், அது ஒரு மகுடமாக காணப்படும். என்டையர் கிரியேஷனுடைய அந்த பியூட்டியே என்னதுன்னா மனிதன் இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதனை இப்போ எப்படி சிருஷ்டித்தாராம்? சங்கீதம் 139 தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை துதிப்பேன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். பிரமிப்புனா என்னது? ஒரு காரியத்தை பார்க்கும்போது அப்படியே நமக்கு அப்படியே சர்ப்ரைஸ், அப்படியே ஷாக்கிங்காக இருக்குதுல்ல. ஒருத்தர் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா, வாவ் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி கர்த்தர் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு அப்படி பிரமிக்கத்தக்க, ஆண்டவருக்கு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். அப்படி தான் நம்மளெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய பாடியை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்கள். நிறைய பேர் இங்கே மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் சயின்ஸ், நம்ம பயாலஜி படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சர், இந்த பாடியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது அப்படியே வியப்பாக இருக்குது இல்லையா? எவ்வளோ பாடி பார்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது, எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுது. ஆனால் எல்லாம் ஒற்றுமையாக வேலை செய்கிறது. அல்லேலூயா. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இப்படின்னு எத்தனையோ சிஸ்டம்ஸ் இருக்குது. எவ்வளோ ஆர்கன்ஸ், எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டட். வேறு எதுவுமே தனித்தனியாலாம் கிடையாது, எல்லாம் கனெக்டட். ஆனால் எல்லாம் யூனிட்டியாக எப்படி வேலை செய்யுதில்ல? இப்போ நான் இன்றைக்கி பேசுகிறேன், என் முகத்தை நீங்கள் பார்க்கல,
நம்ம கண்ணில் எதையுமே நம்ம பார்க்கல, ஆனால் செவியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹியர் பண்ணுறோம், நம்ம லிசன் பண்ணுறோம். அது அப்படியே நம்ம மைண்டுக்கு போகுது, அப்படியே நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை அது கொடுக்குது. இதெல்லாம் யோசித்து பார்த்தா எப்படி, ஹவ் இஸ் திஸ் ஈவன் பாசிபிள்? இன்றைக்கி ஏஐன்னு சொல்கிறாங்க, ரோபோட்ஸ் வந்துருச்சு, எத்தனையோ டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட், எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, மார்ஸில் போய் மனுஷன் வாழலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சர், இந்த பாடியினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, நம்மளுடைய வீட்டில் பாருங்கள், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, ஒரு ஏர் கண்டிஷனர், டிஷ் வாஷர், ஒரு டேப் இருக்குது, ஹாட் வாட்டர், பாய்லர், ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் அது வேலை செய்யுது, அதுக்கப்புறமா அது பழுதாகி விட்டு இன்னொன்று நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பாடி பாருங்களேன், லங்ஸாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, ஒருவேளை அது ஸ்லோ டவுன் ஆகுறாங்கன்னு சொல்லலாமே ஒழிய எதுவுமே, எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பழுதானா கூட நம்ம பாடியால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம நைட்டில் நல்லா தூங்கி, நல்லா அமைதியாக தூங்கிட்டு நம்ம காலையில் எழும்பி இருக்கிறோம். ஆனால் நம்ம ஹார்ட் தூங்குச்சா, நம்ம லங்ஸ் தூங்குச்சா, நம்ம கிட்னி தூங்குச்சா, நம்ம பிரெயின் தூங்குச்சா? இல்லையே. எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுது ஹார்ட். யோசித்து பார்த்துருக்குறோமா இன்றைக்காவது? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தோன்னா, அப்பாடா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் எனக்கு மீ டைம் வேணும், எனக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் வேணும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட் என்னைக்காவது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஐயோ உனக்காக நான் 50 வருஷம் நான் வேலை பார்த்துட்டேன், 50 லாங் இயர்ஸ் இந்த ஹார்ட் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, ஒரு 1 hour நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி இந்த ஹார்ட் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்ல பிரியமானவர்களே? ஆனால் இந்த ஹார்ட் பாருங்கள், அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அப்படி தான் செய்யணும்னு சொன்னார், அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய பாடியை ஒரு சின்ன சின்ன காரியத்தை யோசித்தாலே அவ்வளோ மிஸ்டீரியஸாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் நம்மளெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறாங்க. அதற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? இன்றைக்கி நம்மளை படைத்த தேவன், நம்மளை சிருஷ்டித்த தேவன், அவர் சாயலாக நம்மை சிருஷ்டித்தார். நம்ம யாருமே நான் அழகாக இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, என் அக்கா இவ்வளோ அழகாக இருக்கா, என் தங்கச்சி நல்லா இருக்கிறா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க அழகாக இருக்கிறாங்க, நான் அப்படி இல்லை, யாருமே யாரை பற்றி குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாம் பழுதற்றவர்களாக அவருடைய சாயலாய் தத்த நம்மளை சிருஷ்டித்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமேன். நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் எப்படி நம்மளை சிருஷ்டித்தாங்களாம்? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணாக பெண்ணாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. பெண்ணிலிருந்து ஆண் வருகிறான், ஆணிலிருந்து பெண் வருகிறார்கள் இல்லையா? எப்படி ஆண்டவர் அதை கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க? இல்லை, அந்த குரோமோசோம்ஸ் நமக்கு தெரியும். XX குரோமோசோம், XY குரோமோசோம் இல்லையா? XXனா அது கேர்ள்னு சொல்கிறோம், XY குரோமோசோம் வந்ததுன்னா அது பாய் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல் கிரியேஷன் இல்லை? ஒரு கணவன் மனைவி இணையும் பொழுது ஒரு கேர்ள் கிட்ட இருக்கிற XX குரோமோசோமும் XY குரோமோசோமும் என்ன செய்யுது? அது இணைந்து அந்த பேபி 2 X எடுத்துச்சுன்னா அது கேர்ள் பேபியாக வருது. X and Y அது அந்த குரோமோசோமை அது பிக் பண்ணிச்சுன்னா அது பாயாக வருது. எவ்வளோ பியூட்டிஃபுல் இல்லை? இந்த ஜெனட்டிக்ஸ், இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் பெண்ணாக பிறந்தது பெரிய என்னுடைய தலை எழுத்து, ஐயோ நான் ஆணாக பிறந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆணாக பிறந்திருக்கிறவங்க நான் பெண்ணாக பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பெண்ணாகவோ ஆணாகவோ யாராக நம்மளை தேவன் படைத்திருக்கிறாரோ ஆண்டவருக்கு அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்றைக்கி இந்த வேர்ல்டில் இந்த மென் அண்ட் விமென், மேல் ஃபீமேல் கான்செப்ட்லேயே குழம்பி போய் அவங்க மேலா அவங்க ஃபீமேலானே தெரியாமல் இன்றைக்கி கன்ஃபியூஸ் பண்ணி உலகம் அப்படியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த வசனம் ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் நம்மளுக்கு, மனுஷன் தேவனாலே படைக்கப்பட்டவன், மனுஷன் தேவனுடைய சாயலாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், ஆணும் பெண்ணுமாகத்தான் கர்த்தர் அவர்களை படைத்தார் என்று எவ்வளோ சிம்பிளாக அந்த இம்பார்ட்டண்ட்டான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்மளை தேவன் படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார், அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கி ஒருத்தரால் ஒரு ஹியூமன் பாடியை உருவாக்க முடியுமா? இன்றைக்கி என்னெல்லாமோ சொல்கிறாங்க, குளோனிங் அது இதுன்னு சொல்லி. ஆண்டவர் படைத்த இந்த மனிதனை ஒரு டியூப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறான் மனுஷன். ஆனால் ஆண்டவர்
மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினார். கர்த்தருடைய ஞானத்தையும் கர்த்தருடைய பாதைகளையும் நம்மளால் என்ன செய்ய முடியல, அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான், தேவனை குவெஸ்டின் பண்ணுறான், தேவனை இப்படி தான் சொல்லி அவன் ஒரு தீர்வுக்கு வந்து விடுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய தேவன் அறியத்தக்கவன் யார், அவருடைய புத்தி, அவருடைய ஞானம், அவருடைய டெப்த்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், ஹி லவ்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்மளை தேவன் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை பெண்ணாக படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ஒருவேளை ஆணாக படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை தேவ சாயலாக கர்த்தர் படைத்திருக்கிறார். அப்போ நான் இன்னைக்கு முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்கும்போது, நமக்கு முடி இருக்கலாம், முடி இல்லாமல் இருக்கலாம், நம்மளுக்கு எவ்வளவோ எப்படி இல்லாமோ நம்மளே யோசிக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ ஆம் மேட் இன் த இமேஜ் ஆஃப் காட். கர்த்தருடைய சாயலிலே நான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?